விஜய் தரப்புல இருந்து டிமாண்ட்ஸ் இருக்குமா? அதாவது ஒரு சீட்டு பொறுத்தோ இல்லைன்னா வந்து ரொட்டேஷனல் சிஎம் மாதிரி? நான் அறிந்த அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஆனால் நான் அறிந்த வகையில் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்ல விரும்பினதே திரு விஜயுடைய கூட்டணி தான், பாஜகவுக்கு முன்னாடியே. நான் அறிந்த வகையில் ஐ மே பி ராங், எனக்கு வந்து ஆதாரப்பூர்வமாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ற டாக்குமெண்ட்ஸ் இல்லை. திரு விஜய் அவர்களுடைய தரப்புலேருந்து ஆளுக்கு 117 சீட்டு, முதலமைச்சர் யாருங்கிற சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிக்னல் ஏடிஎம்கேக்கு வரவும், ஏடிஎம்கேவுடைய தலைமை வந்து இது பிஜேபி எவ்வளோ தங்கம், அவங்கெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணல, நம்ம அங்கேயே போயிடலாம்னு சொல்லிட்டு தான் போனதாக நான் கேள்விப்படுறேன். ஸோ அன்னைக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி அந்த டிமாண்ட் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கி என்னென்ன ஏடிஎம்கே கூட சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு உத்தரவாதமான எம்எல்ஏஸ் கேரண்டி, அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ நாளைக்கு அப்போ இது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா சேருது, 50 சீட்டு கிடைக்குது, 40 எம்எல்ஏ ஆறாங்க, 200 சீட்டு இந்த கூட்டணிக்கு, இதெல்லாமே நடந்துச்சு அப்படின்னா திமுக கூட்டணி 3வது இடத்துக்கு போகும்னு அர்த்தம். திமுக வந்து எதிர்க்கட்சி கூட ஆக முடியாதுன்னு அர்த்தம். அப்போ நாளைக்கு இவர்கள் அதிமுக வர்சஸ் தாவேக்கான அரசியல் பண்ணலாம். 2011 தேமுதிகவும் அதிமுகவும் பண்ணவர். ஸோ ஃபியூச்சர் என்னவாகும் நம்ம ஓவராலாக கற்பனை பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன தெரியுது, அதிமுக கூட்டணிக்கு வந்தாருன்னா அவருக்கு லாபம், வராட்டா 2 பேருக்குமே நட்டம். அது அவங்களுடைய பாடு.